சென்னையில் நாளை விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெறவிருக்கிறது. இதையொட்டி சிலைகள் கரைக்கும் இடங்களில் காவல்துறை கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த இடங்களை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் ஆய்வு செய்ததாக கூறுகிறார் எமது செய்தியாளர் கோகுல். இந்த விநாயகர் சிலைகளுடைய ஊர்வலம் நாளை மற்றும் 21 மற்றும் 23ஆம் தேதிகளில் 3 நாட்கள் சென்னையில் நடைபெற உள்ளது. விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கு சென்னையில் 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. எண்ணூர், காசிமேடு, பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, பாலவாக்கம் உள்ளிட்ட 5 இடங்களில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நாளைய தினம் விநாயகர் சிலை ஊர்வலத்தை அடுத்து காவல்துறையுடைய பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு காவல்துறை கட்டுப்பாடுகளையும் வீச்சிருக்காங்க. அதாவது நாளை தினம் இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சிலை ஊர்வலம் நடத்தப்பட உள்ளது. குறிப்பாக இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட வேண்டும் எனவும், அனுமதிக்கப்பட்ட இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை கரைக்க வேண்டும் எனவும் காவல்துறை கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. அதே போல் இந்த விநாயகர் சிலை ஊர்வலத்தின் போது எந்த ஒரு மத உணர்வை தூண்டும் வகையில் கோஷங்களை எழுப்பக்கூடாது எனவும், ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாது எனவும் காவல்துறை கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. அதே போல் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் ரசாயன கலவைகளில் சாயங்கள் பூசப்பட்ட விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கக்கூடாது எனவும் மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் கட்டுப்பாடுகளை வச்சிருக்காங்க. நம்ம இருக்கக்கூடிய பட்டினப்பாக்கம் பகுதியில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அதாவது இந்த பகுதியில் ஒரு காவல் உதவி மையம் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல் உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த கண்காணிப்பு கோபுரங்களில் இந்த பகுதியை சுற்றிலும் காவல்துறையினர் கண்காணிக்க இருக்காங்க. அதே போல் முக்கியமான பதற்றமான இடங்களில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக வரும்போது அதை வீடியோ மூலமும் கண்காணிக்க காவல்துறை முடிவு பண்ணியிருக்காங்க. தற்போது விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடிய இடங்களில் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் ஜார்ஜ் இன்றைய தினம் ஆய்வு செய்திருக்கார். அதே போல் கூடுதல் ஆணையர் ஆபாஸ் குமார் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் விநாயகர் சிலைகள் கரைக்கக்கூடிய இடங்களில் நேரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செஞ்சுருக்காங்க.